இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் ஜெனிஃபர், ஜெரின் மோனிஸ், ஜீன் அசுன்சியா, டேவிட் குடும்பத்தினர், ஆந்தோனி அபிஷேக், ஆண்ட்ரூ பிரிட்டோ, விஜயகுமார் சகுந்தலா குடும்பத்தினர், மேரி டெய்சி. இதே திருப்பலியில் மறைந்த ஜோசப் விக்டர், ஆனந்த் கிறிஸ்டபர், கிளாரா ராயப்பன், புஷ்ப கேத்ரின், சுஷீலா பிரான்சிஸ் ஜேவியர், ஆரோக்கிய மேரி, மரிய தெரேசா ஜேவியர், பால் குடும்பத்தில் இருந்த ஆன்மாக்கள் உள்ளுக்காக இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய மாதத்தில் நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி. இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை புனித ஜஸ்டினுடைய நினைவும் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் விசேஷ விதத்தில் அன்பு செய்து அரவணைத்து தன்னுடைய அன்பு தாயின் பரிந்துரையின் பெயராக நமக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களை வழங்கி வருகின்றார். இறைவனுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய வாழ்வு இன்னும் ஆன்மீக வாழ்வில் எழுச்சி காணவும் வேண்டிய வரங்களுக்காகவும் இத்திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆவியான பொழுதும் கனியான தூய மரியாதை வானம் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தெய்வனாகிய ஆண்டவரிடம் எனக்காக நீங்கள் நின்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வதாக.
புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுப்புமாக. இறைவா இயேசு கிறிஸ்து பற்றி ஒப்பற்று அறிவை சிலுவையின் மடமையின் வழியாக மறைசாட்சியால் புனித ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருப்போமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னிறுத்தவை வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூயாவின் துணையோடு வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயவுகளுக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவுத்திலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாய் இருங்கள். ஊனியல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் நமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராக ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் மாற்றலும் ஆட்சியும் ஊழிக்காலம் தொட்டு இன்றும் என்றும் உரியன. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்று வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் துயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகொப்பி உமது பெயரை ஏந்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. பெண்
அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதனிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதனிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நான் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் யூதா எழுதிய கடிதம். இதிலே இறை மக்களுடைய வாழ்வினை, விசுவாச வாழ்வினை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டிய நல்ல அறிவுரைகளை கூறியிருக்கின்ற திருமுகம். யூதா கூறுகின்றார், தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டியெழுப்புங்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வை இன்னொரு விதத்தில் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புகின்ற பொழுது அதனுடைய அடிப்படை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை புனித யூதா குறிப்பிடுகின்றார். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு, மேலும் தூய ஆவியின் துணையுடன் வேண்டுங்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் பரிசுத்த ஆவி வாழும் ஆலயமாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு தூயதாக இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்வை நாம் இறைவனுடைய சித்தத்தின்படி நாம் கட்டி எழுப்ப வேண்டும் அல்லது வாழ வேண்டும். அதற்கு நம்முடைய சொந்த பலம் போதாது. எனவேதான் யூதா சொல்கின்ற தூய ஆவியின் துணை கொண்டு நீங்கள் செய்யுங்கள், கட்டி எழுப்புங்கள். ஆகவே நம்முடைய அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கையில் முதன்மை கட்டத்திலிருந்து நாம் கவனத்துடன் நம்முடைய வாழ்வினை இறைவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் அவருக்கு உகந்த தூய ஆலயமாக நாம் வாழ்ந்திட தூய ஆவியாரின் துணை கொண்டு நம்முடைய வாழ்வை கட்டியெழுப்பவும் ஆன்மீக எழுச்சி காணவும் யூதாவுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. இன்று புனித ஜஸ்டின் இவருடைய நினைவை கொண்டாடுகின்றோம். இவர் தன்னுடைய வாழ்வை தூய்மையாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி வாழ்ந்த அனைவரும் தூய்மை மிகு வாழ்வை வாழ வேண்டும், இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். எனவே இந்த வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துரைத்தார். எதிர்ப்புகள் நிறைய வந்தன. ரோமியருடைய அரசின் எதிர்ப்பு அவருக்கு அதிகமாக இருந்தது. எனவே அவர்
கொல்லப்படுகின்றார். இருப்பினும் இறுதி வரையிலும் அவர் தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். அவர் உறுதியோடு அந்த விசுவாசம் என்கின்ற அடித்தளத்தின் மீது தன்னுடைய வாழ்வை கட்டி எழுப்பினார். இன்று நாம் அவருடைய நினைவை கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய உதாரணத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உறுதியுடன் வாழ, சவால்களை சந்திக்க நம்மிடம் அந்த பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், பலத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இன்று அன்னை மரியாவை நினைவு கூறுகின்றோம். முதல் சனிக்கிழமை அன்னை மரியா அவ்வளவு சுலபமாக அவரால் இறைவனுடைய சித்தத்திற்கு அடிபணிந்து நடக்க அவரால் முடிந்திருக்குமா என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாக இல்லை. பரிசுத்த ஆவி உம்மீது வருவார் என்று அந்த நாளிலே கப்ரியேல் தூதர் சொன்ன பிறகு, பரிசுத்த ஆவி என்னோடு இருக்கின்ற பொழுது நான் இறைவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே ஆம் என்று இறைவனுடைய சித்தத்திற்கு அவர் அடிபணிந்தார். எனவே அன்னை மரியாவின் பரிந்துரையினாலும் நாமும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்வில் வளரவும், ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்த ஆவி குடிக்கொள்ளும் ஆலயமாக நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்பவும், என்றும் புனித ஜஸ்டினை போல இறைவனுடைய வார்த்தைக்கும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் வழியாகவும் இயேசு உன்னத சாட்சிகளாக திகழ வேண்டிய வரங்களை திருப்பதியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாறிய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித ஜஸ்டினின் பற்றுறுதியுடன் போராடிய கிறிஸ்துடைய மறை நிகழ்வின் உண்மையை நிலைநாட்டினார். நாங்களும் இம்மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கு பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜஸ்டின் உமது பெயரை அறிக்கையிட்டு சிலுவையை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சியத்தால் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இளையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகுமுடைய ஆவியை கொண்டு இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
முன்னின்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை நகரை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பீட்டர், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சோதிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்விராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிற அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்களுக்கும் நல்லோராய் உம் அருள் உண்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்கள் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கில் திருப்பயணிகளாக தூண்டி எழுப்பதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றக்கூடிய எம் கடவுளாக எமக்கு மாட்சியும் புகழும்
இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித கிறிஸ்டியனுடைய படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக இன்று நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.